புரிஞ்சு போச்சு கண்டிப்பா புரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வந்துட்டு கேங்கு ஒரு டீம் வந்துட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு கேங்கே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு அதுல வந்து ஜாக்லின் இருந்தாங்க ஓகேங்களா. அது ஒரு கேங்குன்னு ஒருத்தங்க வந்துட்டு சவுண்டே வரலங்க. சவுண்டு சுத்தமா வர மாட்டேங்குது. என்ன சவுண்ட் வரல. அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க போச்சு அந்த ஒரு கேங் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியலங்க. அந்த ஒரு கேங் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேங் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சௌந்தர்யா பிஆர் டீம் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த சௌந்தர்யா ஒரு ஆதரவுகள் இருக்காங்களா கொஞ்சமாச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கேட்டு பார்த்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சௌந்தர்யா வந்துட்டு கேங்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு கேங் ஆஃப் தெரிஞ்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ஒரு டாஸ்க் பொம்மை டாஸ்க்ல வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எல்லாருமே பாத்துட்டு இருந்தோம். ஓரளவுக்கு வந்து அவங்க சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் கேங்லயே இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஜாக்லின் இருக்கதா சரி, ஜெஃப்ரிட்ட, ரயன் இவங்க 3 பேருமே பயங்கரமான ஒரு கேங், 4 பேருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான கேங் தான். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எங்க போச்சு கேங்கு? இப்ப எங்க போச்சு? இப்ப கேக்குறேன், சுத்தமா வந்துட்டு அங்க கேங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். கேங்கே இல்ல, நாங்களும் கேங் இல்ல. இப்ப ஜாக்லின் வந்தோட பயங்கரமான ஒரு கேங் வச்சுல, ஜாக்லினே நீ கேங்குன்னு சொன்னேன். இப்ப ஜாக்லின் வந்தோட நீங்க ஒரு கேங் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்ப வந்து அந்த டாஸ்க்ல வந்து இவங்க எல்லாம் ஒரு கேங் ஓகேங்களா. பொம்மை டாஸ்க்ல வந்து எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொம்மை வந்துட்டு எல்லாத்தோட பேர் இருக்கும். அந்த ஒரு எல்லாத்தோட பேர் வந்துட்டு அதுல இருக்க பேர் வந்துட்டு அவங்கவுங்க எடுக்கக்கூடாது. இப்ப என் பேர் இருக்குன்னா அதுல வந்து நான் அந்த பொம்மையை எடுக்கக்கூடாது. வேற ஒருத்தங்கள்ட்ட கொடுத்தோம்னா ஸ்வாப் பண்ணி வந்துட்டு போய் வச்சிடலாம். அதுவும் அந்த ஒரு பவுலுக்குள்ளே தான் வந்துட்டு ஸ்வாப் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா. அதுதான் அது வெளியில வந்து ஸ்வாப் அந்த இதெல்லாம் பண்ண வெளியில பவுல் அந்த ஒரு அந்த ஒரு பொம்மை எடுக்கிறதுல இருந்து வெளியில வந்து அந்த இதெல்லாம் ஸ்வாப்லாம் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருமே விறுவிறுன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாருமே பொம்மை எல்லாமே எடுத்துறாங்க. தர்ஷிகா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா பொம்மை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணி வச்சு ஏன்னா அவங்க பொம்மை வந்துட்டு உள்ள போகல, உள்ள அந்த ஒரு இதுல வைக்க முடியல ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து 18 இது இருக்கும், 17 இது இருக்கும். மொத்தம் ஹவுஸ்மேட் வந்து 18 பேர் இருப்பாங்க. அந்த ஹவுஸ்மேட் இது வந்துட்டு 18 பேரா, அதுல 17 ஹோல் தான் இருக்கும். அந்த லாஸ்டா யாரு அந்த பொம்மை போகலையோ அவங்க வந்துட்டு அவுட் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ வந்துட்டு சௌந்தர்யா வந்து பொம்மை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க தர்ஷிகா. இதுல வந்துட்டு ராணுவது வந்துட்டு நம்ம ரஞ்சித் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 2 பேருமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சௌந்தர்யா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வச்சுட்டு எங்கன்னு ஜாக்லின்ல இருந்து நம்ம ரயான்ல இருந்து எல்லாருமே அப்படியே தொலைவிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமா வந்து கேங். இப்ப எங்க போச்சு கேங்குன்னு தெரியல, சுத்தமா தெரியல. ஏன்னா சௌந்தர்யா வந்து கேங்குன்னு சொன்னாங்க. இப்ப எங்க அந்த கேங்கு? இப்ப சொல்ல வேண்டியதானே நாங்க 4 பேர் கேங்கு, இப்ப 4 பேர் டீம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேங் வந்துட்டு சொல்ல வேண்டியதானே. இப்ப எங்க போச்சு கேங்கு டீம்ல இருக்கும் போதே வந்து டீம் கேமா இருக்கும் போது வந்துட்டு டீம்னு சொன்னீங்க. இப்ப வந்துட்டு கேங்கா இருக்கீங்களா, இதுக்கு என்ன சொல்றது? இண்டிவிஜுவல் கேம்ல வந்து கேங்கா இருக்கீங்களா, இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட் கிரியேட் ஆகுது. இதுல என்ன கூத்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னாவே அப்படியே ஜாக்லின் மாதிரி அப்படியே சாணி அப்படியே சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா சௌந்தர்யா அது வந்துட்டு தர்ஷிகா அது அந்த இது உள்ளுக்குள்ள போகல ஓகேங்களா. தர்ஷிகா அது வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள போகல. அது என்ன பண்றாங்க, தர்ஷிகா அது வந்துட்டு தீபக் வச்சிருக்காங்க. தீபக் இல்ல தர்ஷிகா அது வந்து ஜாக்லின் வந்து அந்த இதுல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ரஞ்சித் வந்து ராணுவ வச்சிருக்காரு. அது வந்துட்டு ஸ்வாப் பண்ணிடுறாங்க. ஸ்வாப் பண்ணி ராணுவ அங்க போட்டு தீபக் எடுத்துட்டு போய் உள்ள வச்சாரு ஓகேங்களா. இன்னும் ஒரே அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்துட்டு ரஞ்சித் வந்து தர்ஷிகா வச்சிருக்காங்க, நம்ம தர்ஷிகா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வச்சிருக்காங்க. இது 2 பேர்ல எது உள்ள போகும் அப்படிங்கிறதா பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது வேற மாதிரி வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு பயங்கரமா பேசுறாங்க. இப்ப வந்துட்டு ஜாக்லினுக்கும் தர்ஷிகாக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சௌந்தர்யா வேணா எடுத்து மாத்தலாம் ஓகேங்களா. ஜாக்லின் எதுக்குள்ள வரணும்? அப்போ உங்க ஃப்ரெண்டுனால வரீங்க, ஒரு கேங்குனால வரீங்க, இல்லைன்னா எதுக்கு வரணுங்கிறேன் கேக்குறேன். இல்ல எதுக்கு வரணும்? இப்போ எங்க போச்சு அந்த ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி நின்றுட்டு இருந்த அந்த யாரு நம்ம ஜாக்லின் வந்துட்டு இப்ப அங்க ஒரு சௌந்தர்யா சொன்ன கேங்லயே அந்த கேங்குக்குள்ளேயே பூந்துட்டாங்க. இப்ப எங்க போச்சு? இல்ல கேக்குறேன். இல்ல சும்மா ஒரு பிஆர் டீம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உங்க மக்கள்கிட்ட எதுவும் கேட்கல. பிஆர் டீம் இந்த ஒரு சௌந்தர்யா தான்டா நெருப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பருப்புங்க வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இது மாதிரி வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின் நீங்க வைக்காங்க ரஞ்சித், நீங்க வைக்காதீங்க, அந்த இடத்துல போய் வைக்காதீங்க, யார் சொன்னாலும் வைக்காதீங்க, மறைச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ரஞ்சித்ல சொல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா டிஃபைன் பண்ணிட்டு போகும்போது வந்துட்டு இதுல வந்து பெரிய வணிகம் வருது. யாரும் ஸ்வாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி அந்த நோட் புக்லயே இருந்துச்சு. அவங்க எல்லாம் தீபக் வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு ஜாக்லின் பயம் எடுத்துருச்சு. ஜாக்லின் ஐயோ போச்சோடா, நம்ம தான்டா ஸ்வாப் பண்ணி விட்டோம், இது முடிச்சு விட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸ்வாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டீம் அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன் பயங்கரமா வந்து தர்ஷிகாட்ட வந்து பேசுறதா இருக்கும். ரயானு அப்புறம் வந்து ஜாக்லின் அவங்க 2 பேருமே பயங்கரமான ஒரு சண்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் விசாலா வந்து அதுக்கப்புறம் விஜய் விசாலா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு நம்ம தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒரு கேங்கா இருக்காங்க, இண்டிவிஜுவல் கேம் விளையாட மாட்டேங்கிறாங்க. இப்போ இண்டிவிஜுவலா தான் இது ஒரு கேமே வந்துருச்சு. மறுபடியும் ஒரு கேங்க டீம் ஃபார்ம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு கேங் இருக்கும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா
தர்ஷிகா வந்து இண்டிவிஜுவல் விளாண்டாங்க, செம்ம இண்டிவிஜுவல் விளாண்டாங்க, பவரா விளாண்டாங்க. நான் டிஃபெண்ட் பண்ணி நிற்பேன், என் இது வந்து உள்ள போச்சுன்னா நான் வைக்கிறேன், இல்லைன்னா நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டிஃபெண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து வெடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு பக்கத்து பீதியில இருக்காப்ல, ஐயோ ஸ்வாப் பண்ணி விட்டாங்களே, புடிச்சு போடுவாங்களே, வீக்கெண்ட்ல வந்து முடிச்சு விட்டுருவாங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட ஒரு பயத்துல இருக்காப்ல. இப்படி தர்ஷிகா ஆன் ஃபயர் மூட்ல இருக்குது. இதுல வந்து பயங்கரமா விளையாண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான். ஏன்னா அவங்க பொம்மை வந்து உள்ள போனா நான் அந்த பொம்மையை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பொம்மை வந்து யாருமே எடுக்கல, யாருமே வந்து தர்ஷிகாவா தூக்கி போடு, தர்ஷிகாவா தூக்கி போடு. ஏன்னா அந்த ஒரு கேங்குக்குள்ள இருக்குது. இப்போ முத்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டான், இங்கிட்ட வந்து தர்ஷிகா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சி யாருன்னா தர்ஷிகாங்கிறேன், சௌந்தர்யா டீம். சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரஞ்சித், ஜாக்லின், ரயான் அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு 5 பேர் வந்துட்டு இவங்க ஒரு டீம். இங்கிட்டு முத்து, மஞ்சரி, சாச்சனா, அந்த ஒரு சாச்சனா, தீபக், அந்த மாதிரி அவங்கலாம் ஒரு டீம், அதெல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிச்சம் எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாண்டுட்டு இருக்காங்க. பவித்ரா கூட வந்துட்டு ஜாக்லின் டீம் தான், பவித்ரா வந்து ஜாக்லின் டீம் தான், அன்சிதா வந்து இண்டிவிஜுவல் கேம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு கேம் வந்து ஃபார்ம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கேம்ல வந்து டீம் கேம்லயே வந்துட்டு நீங்க கேங் நீங்க இப்ப இண்டிவிஜுவல் கேம்லயே கேங்கிறீங்க. இப்ப எங்க போச்சு அங்க கேங் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த ஒரு உங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும்ல, நானும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்ல. ஐயோ இப்படி நம்மளும் வந்துட்டு சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நானும் புரிஞ்சுக்கணும்ல. கேங் எங்க போச்சு, கேங்கு எங்க போச்சு, அதான் என்னோட கேள்வி. அண்ட் இதுக்காண்டி வந்துட்டு நான் தர்ஷிகா சப்போர்ட் பண்றேன், இது நான் ஏன்னா அந்த இண்டிவிஜுவலா விளாட்றவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தேவை கேங்குன்னு சொன்னவங்க இப்ப உங்க கேங் ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, இது எங்க போச்சுங்கிறேன். புரியுதுங்களா? அதான் எனக்கு ஒரு கேள்வி. இதுல வந்து அப்படியே கேமு ஐயோ தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஐயோ கிரியேட்டிவ்ல வந்துட்டு தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு கேமு, அதை இண்டிவிஜுவலா விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து கேங்கா ஃபார்ம் பண்ணி அது வந்துட்டு இவங்க சௌந்தர்யா அது வச்சிருக்கிறது வந்துட்டு தர்ஷிகா. ஜாக்லின் எதுக்கு இன்வால்வ் ஆகி இந்த மாத்திக்கங்க, இந்த இதை மாத்திட்டு தர்ஷிகா அதை கையில வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் எதுக்கு மாத்தணும்? இதான் என்னோட டவுட். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு உள்ள போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், யார் அவுட் ஆகுறாதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.